Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 23 ஆயிடுச்சு. டே 23 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த டயட் பிளான் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டயட் பிளான் பார்த்துட்டு எந்தெந்த உணவுகள் தவிர்க்கணும், எது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லலை அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தா அதில் சில காய்கறிகளை நம்ம தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டயட்ல வந்திருக்கோம் அப்படின்னா இனிப்பு பொருட்கள் ஃபுல்லாக தவிர்த்துக்கணும். அது எந்த இனிப்பாக இருந்தாலும் அப்படிதான். இப்போ தேன் எடுக்கலாமா, நாட்டு சர்க்கரை எடுக்கலாமா, வெல்லம் எடுக்கலாமான்னு கேட்டால் அது எதுவுமே எடுக்கக்கூடாது. அது ஃபுல்லாக தவிர்க்கணும். எங்களால் அதை தவிர்க்க முடியலை அப்படிங்கிறவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க. மற்றபடி அது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கண்டென்ட் தேவைப்படுது, அதுக்கு ஸ்டீவியா எடுத்துக்கலாமான்னு கேட்டால் ஓகே, ஸ்டீவியா எடுத்துக்கலாம். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவியாவுமே பெருசாக எடுக்காம அதையும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அதனால டயட்டுக்கு பாதிப்பு இல்லை. சில நேரம் நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். மற்றபடி ஸ்டீவியா எடுக்கிறதுனால டயட்டுக்கு பாதிப்பு கிடையாது. அதனால உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஸ்டீவியா எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி காய்கறிகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா. ஒரே விஷயம்தான், கிழங்குகள். எந்த வகையான கிழங்குகளும், இப்போ கேரட் பீட்ரூட்டை தவிர்த்து வேற எந்த வகையான கிழங்குகளாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது. சேனக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, பனம் கிழங்கு, ஸோ இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க, ஃபுல்லாக தவிர்த்துக்கோங்க. இப்போ பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 ml ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். பால் தயிரெல்லாம் ஒரு 50 ml வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே எங்களுக்கு பிசிஓடி தைராய்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க அதையும் தவிர்க்கிறது நல்லது. பால் சார்ந்த உணவுகளையும் தவிர்த்துக்கலாம். நான் எடுத்துட்டு இருந்தேன் என்னோட டயட்டில், எப்பவுமே நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் டயட்டுக்கானால எந்த பாதிப்பும் இல்லை. சில நேரம் டயட் வெயிட் லாஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுறப்போ மட்டும் நான் பாலை தவிர்க்கிறேன். அதுவுமே ரொம்ப ரேராக தான், அதிகமாக அப்படி கிடையாது. ஸோ பால் சார்ந்த உணவுகளும் தேவைப்பட்ட நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேற மற்றபடி எல்லா காய்களும் எடுத்துக்கலாங்க. வேற எல்லா பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் நீங்கள் நிறைய எடுக்கலாம். முட்டைக்கோசு, அப்புறம் காலிஃப்ளவர், இதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிடலாம். மஷ்ரூம் சாப்பிடலாம். மற்ற காய்கறிகள் அவரைக்காய், கொத்தவரங்காய், அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நீங்கள் நிறைய சாப்பிடலாம். அது எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். அதில் இந்த அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா காய்கறிகள் எவ்வளவுதான் உங்களுக்கு பிடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே எடுக்க மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடுவீங்க. அதனால அது உங்களோட டயட் எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதுவுமே டயட் ஆரம்பித்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறிகள்லாம் அளந்து தான் சாப்பிடணும்னு எந்த அவசியம் கிடையாது. உங்களோட பசி அடங்குற வரைக்கும் நீங்கள் காய்கள் சாப்பிடலாம். அதுவே கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கே செல்ஃப் கண்ட்ரோல் வந்துடும், உணவு கட்டுப்பாடு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்களாவே அந்த உணவுகளோட அளவுகளை குறைக்க ஆரம்பிப்பீங்க. அதனால இந்த அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் எந்த உணவுகளையும் சொல்லலை. முட்டை எவ்வளவு சாப்பிடலான்னு கேட்டிருந்தீங்க. முட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஹெல்த்தியான ஒரு பர்சன் ஒரு கலோரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னா ஒரு 2 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ லோ கார்ப் டயட் அப்படின்னா ஒரு 3-4 முட்டை கூட எடுத்துக்கலாம். அதை நீங்கள் ஒரே நேரமாக சாப்பிட வேண்டாம். அதுவுமே டயட்டில் வந்தோன்னா 4 முட்டை ஒரு நாளெல்லாம் எடுக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அது ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு நாள் 1, அடுத்த நாள் 2, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை அதிகப்படுத்தி ஒரு 3-4 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு எடுக்கணுமா, மஞ்சக்கரு மட்டும் எடுக்கணுமா அப்படிங்கிற நிறைய டவுட்டு கேட்டிருந்தாங்க. வெள்ளையும் மஞ்சளும் சேர்த்தே எடுக்கலாம் லோ கார்ப் டயட்ல. இப்போ கலோரி டயட்ல தான் மஞ்சள் கலோரி அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறோம். இப்போ இந்த லோ கார்ப் டயட்ல நம்ம வேற உணவுகள் எடுக்காத பட்சத்தில் வெள்ளையும் மஞ்சளையும் சேர்த்தே எடுக்கலாம். ஆனால் இன்னும் வேகமாக நான் ட்ரை பண்ண வரைக்கும் வெள்ளை மட்டும் எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக வெயிட் லாஸ் ஆகுது. மஞ்சளும் சேர்த்து எடுக்கிறப்போ வெயிட் லாஸோட ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அது நான் ட்ரை பண்ணி எனக்கு கிடச்சிது. நான்வெஜ் எது எடுத்துக்கலான்னு கேட்டிருந்தாங்க. என்ன நான்வெஜ் வேணால் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், பீஃப் எது வேணால் எடுத்துக்கலாம். அந்த பிபி அந்த மாதிரி பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கிறவங்க ரெட் மீட் வெரைட்டி எடுக்கக்கூடாது. ரெட் மீட் அப்படின்னா மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, பண்டி இறைச்சி அந்த மாதிரி வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் ரெட் மீட். ஸோ அது எடுக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் சிக்கன் எல்லாமே எடுத்துக்கலாம். எவ்வளோன்னா 200 to 250 கிராம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம்.
அது வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம், தேங்காய் சேர்க்காம கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிடலாம். அது தவிர்த்து வந்து கிரில் பண்ணி சாப்பிடலாம், ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். பெஸ்ட் வந்து கிரில் இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. ஷாலோ ஃப்ரையை விட தந்தூரி கிரில் இந்த ரெண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஆயில் சேர்க்காம எடுக்கிறது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய பேர் கேட்டது, என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை ஃபுல்லாக தவிர்த்திருந்தேன். மற்றபடி நான் அதிகமாக எடுத்தது கொய்யா, அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் பப்பாயா எடுத்திருந்தேன். இந்த ரெண்டு தான் நான் அதிகமாக எடுத்தது. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு இதில் எது ஃப்ரூட் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆப்பிள் எடுக்கலாம், கொய்யா எடுக்கலாம், மாதுளங்க எடுக்கலாம், மாதுளம்பழம் எடுக்கலாம், பப்பாயா எடுக்கலாம். ஸோ பப்பாயெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி ஒன்று மட்டும் எடுக்கிற மாதிரி பாருங்கள். நிறைய எடுக்காதீங்க, நிறைய எடுக்கிறப்போ வெயிட் லாஸ் ஆகாது. ஒன்று எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொய்யாலாம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 வரைக்கும் கூட எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரைஸு அது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். சாமை, இந்த தானிய வகைகள் எல்லாமே தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது நேத்தியோட வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளவுதான். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது பார்க்கலாம். வெயிட் வந்து நேற்று 77.100 இருந்தேன். இன்றைக்கி வந்து 77.200. நார்மல் தான், நமக்கு ஏறி இறங்கி தான் நிற்கும், அதனால் பயப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 7-8 நாள் இருக்குது, பார்க்கலாம். 5 கிலோ டார்கெட் பண்ணி ஆரம்பித்தேன். வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி நின்று தான் குறையுது. ஏன்னா ஆரம்பத்திலே லோ கார்ப் டயட் வரல. லாஸ்ட் ஒரு 10 டேஸாக தான் லோ கார்ப் டயட்டுக்குள்ளே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கலோரி டயட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நல்ல வெயிட் லாஸ் தான். இன்ச் லாஸ் பயங்கரமாக ஆகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் எப்படி இருந்தேன் முதல் நாள் வீடியோஸ்ல எல்லாம் பார்க்குறப்போ இப்போ எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது டே 1லேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தாங்க டயட் எல்லாமே கொடுத்துருக்கேன். பாருங்கள், வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், 30 மினிட்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் நேரத்தில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துப்பேன். அடுத்ததாக ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் சின்ன கப்பில் எடுத்துப்பேன். அப்புறம் காலை உணவுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுட்டு அது கூட வந்து ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி எடுத்திருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதிய உணவுக்காக முட்டைக்கோசு பொரியல், அது வந்து பச்சை பட்டாணி போட்டு செய்கிறது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருந்தேன், கருப்பு உள்ள திராட்சை நட்ஸும். டின்னருக்கு பார்த்திங்கன்னா காலையில் வச்ச கொண்டக்கடலை கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு, அது ஊற்றி 2 முட்டையை கலந்து ஊற்றி இந்த எக் புர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்திருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து சும்மா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். நல்லாவே இன்ச் லாஸ் ஆகிட்டேன். உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக தெரியும். சும்மா ஒர்க் அவுட் நிஜமாக நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சாயங்காலம் தான் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு வீடியோ கூட நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். காலையில் பண்ணால் எனக்கு மறுநாள் வெயிட் லாஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நான் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நான் இருக்கேன். ஸோ இந்த சேலஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து காலையில் தான் மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எனக்கு அதுதான் டைமிங் கரெக்டாக இருக்கும், அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நல்லாவே இன்ச் லாஸ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தா தெரியும். இது வந்து நான் டிவி பார்த்து பண்ணுறதுனால சைடு வியூ தான் உங்களுக்கு காட்ட முடியும். ஃப்ரண்டில் கேமரா வச்சு வீடியோ ஷூட் பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கும், வீடியோ கேமரா வைக்க முடியாது. அதனால தான் சைடு வியூவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.